முருகப்பெருமானின் திருப்பாதங்களை வணங்கி வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய இரு தேவியரின் திருமண வைபவத்தை பக்திரசம் ததும்பும் ஒரு நீண்ட காவிய வடிவில் இங்கே வழங்குகிறேன். இது ஒரு புராணக் கதை மட்டுமல்ல, ஆன்மீக தத்துவங்கள் நிறைந்த ஒரு தெய்வீக நாடகமாகும். திருமுருகன் திருக்கல்யாண வைபவம். இச்சாசக்தி கிரியாசக்தி அருளிய பெருங்கருணை. அழகன் முருகனின் அவதாரம். கைலாய மலையில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக வெளிப்பட்டு சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாகத் தவழ்ந்து அன்னை பார்வதியால் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஸ்கந்தன் என்று அழைக்கப்பட்டவர் நம் முருகப்பெருமான். அவர் அவதரித்ததின் முக்கிய நோக்கம் அகம்பாவம் கொண்ட சூரபத்மனையும் அவனது அசுர படைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். ஆனால் அந்த அவதாரத்தின் நோக்கத்தோடு இணைந்தே பயணிப்பது இரு வேறு துருவங்களை ஒன்றிணைக்கும் அவரது திருமண லீலைகளாகும். விண்ணுலகின் இளவரசியான தெய்வானையும் மண்ணுலகின் மலைவாழ் பெண்ணான வள்ளியும் முருகனை மணந்த கதையானது இறைவன் அன்பிற்கும் கடமைக்கும் சமமானவர் என்பதை உணர்த்துகிறது. பாகம் 1. விண்ணுலகப் போர் மற்றும் தெய்வானையின் தவம். முன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணுவின் புதல்விகளான அமிர்தவல்லி மற்றும் சுந்தரவல்லி ஆகிய இருவர் சரவணப் பொய்கையில் தவம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் ஒரே நோக்கம் அழகன் முருகனை மணாளனாக அடைவதே. முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றி, உங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். ஆனால் இப்போது அதற்கான காலம் கனியவில்லை. அமிர்தவல்லியே, நீ இந்திரனின் மகளாக வளர்ந்து என்னை மணப்பாய். சுந்தரவல்லியே, நீ பூலோகத்தில் வேடர்குலத் தலைவனின் மகளாகப் பிறந்து என்னை அடைவாய் என்று அருளினார். இதன்படி அமிர்தவல்லி தேவேந்திரனின் யானையான ஐராவதத்தால் வளர்க்கப்பட்டதால் தெய்வானை, யானையால் வளர்க்கப்பட்டவள் என்று பெயர் பெற்றாள். அவள் விண்ணுலகில் சகல செல்வத்தோடும் வளர்ந்தாலும் அவள் மனம் முழுவதும் முருகப்பெருமானின் நினைவே நிறைந்திருந்தது. சூரபத்மனின் கொடுங்கோன்மை. இதற்கிடையில் சூரபத்மன் என்ற அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தினால் ஆணவம் கொண்டு உலகையும் துன்புறுத்தி வந்தான். இந்திரன் முதலான தேவர்கள் தங்கள் இருப்பிடத்தை இழந்து மறைந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. தேவர்களின் துயர் துடைக்கவே முருகப்பெருமான் படை தளபதியாக பொறுப்பேற்றார். வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்கள் துணை நிற்க அன்னை பார்வதி அளித்த சக்திவேலை ஏந்தி திருச்செந்தூரில் சூரபத்மனை எதிர்கொண்டார் முருகன். 6 நாட்கள் நடந்த அந்த பெரும் போரில் சூரபத்மன் மாமர வடிவில் நின்றபோது முருகன் தன் வேலால் அதை 2ஆக பிளந்தார். ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. இனி நீ என் வாகனமாகவும் கொடியாகவும் இருப்பாய் என்று அசுரனையும் ஆட்கொண்டார் கருணைக்கடல். பாகம் 2. திருப்பரங்குன்றத்தில் தெய்வீகத் திருமணம். தெய்வானை. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தேவர்கள் தங்கள் இழந்த பதவிகளையும் சொர்க்கலோகத்தையும் திரும்பப் பெற்றனர். தேவேந்திரன் சொல்லொணா மகிழ்ச்சியடைந்தான். என் குலத்தைக் காத்த கந்தனுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று சிந்தித்தான். அப்போது பிரம்மதேவர், இங்கிரனே, உன் மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மனம் முடித்துக் கொடுப்பதே சிறந்த நன்றிக்கடனாகும். அது மட்டுமின்றி தெய்வானையின் நீண்டகால தவமும் இதன் மூலம் பூர்த்தியாகும் என்று ஆலோசனை கூறினார். இந்திரன் உடனடியாக முருகப்பெருமானிடம் சென்று தன் விருப்பத்தை தெரிவித்தான். முருகப்பெருமானும் புன்னகையோடு சம்மதித்தார். திருமண ஏற்பாடுகள். திருமணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலம் திருப்பரங்குன்றம். இது முருகப்பெருமானின் முதல் படை வீடாகும். திருமணச் செய்தி உலகிற்கும் அறிவிக்கப்பட்டது. கைலாயத்திலிருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும், வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும், பிரம்மதேவரும் சரஸ்வதியும் மற்றும் 30 முக்கோடி தேவர்களும் திருப்பரங்குன்றத்தில் குவிந்தனர். விஸ்வகர்மா திருப்பரங்குன்றத்தை இந்திரலோகம் போல மாற்றிக் காட்டினார். நவரத்தினங்களால் ஆன பந்தல்கள் அமைக்கப்பட்டன. தேவ துந்துபிகள் முழங்கின. கந்தர்வர்கள் பாட, அப்சரஸ்கள் நடனமாட விழாக்கோலம் பூண்டது திருப்பரங்குன்றம். மாங்கல்ய பயணம். சுபமுகூர்த்த வேளையில் முருகப்பெருமான் மணக்கோலத்தில் எழுந்தருளினார். தேவேந்திரன் தன் அன்பு மகள் தெய்வானையை அழைத்துக் கொண்டு வந்து வேத மந்திரங்கள் முழங்க அக்னி சாட்சியாக முருகப்பெருமானுக்கு கன்னிக்காதானம் செய்து கொடுத்தார். முருகப்பெருமான் தெய்வானையின் கழுத்தில் பொன் தாலி அணிவித்து அவளைத் தன் இடப்பக்கத்தில் அமர்த்திக் கொண்டார். இந்த திருமணம் கிரியை சக்தியின் இணைப்பை குறிக்கிறது. இது வேத முறைப்படி நடந்த அரசமைப்பும் அதிகாரமும் கலந்த ஒரு தெய்வீகத் திருமணமாகும். இதன் மூலம் முருகன்
தேவசேனாதிபதி என்ற முழுமையான அங்கீகாரத்தை பெற்றார். பாகம் 3. குறிஞ்சி நிலத்தின் குயில், வள்ளி அவதாரம். தெய்வானையின் திருமணம் முடிந்தாலும் முருகனின் லீலைகள் முடியவில்லை. பூலோகத்தில் சுந்தரவல்லியின் அவதாரத்திற்காக அவர் காத்திருந்தார். தொண்டை மண்டலத்தில் வள்ளிமலை சாரலில் நம்பிராஜன் என்ற வேடர்குலத் தலைவன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு குழந்தைகள் இல்லை. ஒருநாள் அவன் வேட்டைக்குச் சென்றபோது வள்ளிக்கிழங்கு தோண்டிய குழியில் ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டெடுத்தான். வள்ளிக்கிழங்கு குழியில் கிடைத்ததால் அக்குழந்தைக்கு வள்ளி என்று பெயரிட்டு தன் உயிரினும் மேலாக வளர்த்து வந்தான். வள்ளி வளர்பிறை சந்திரன் போல வளர்ந்தாள். இயற்கையோடு இயைந்த வாழ்வு அவளுடையது. மான்களோடும் மயில்களோடும் விளையாடினாள். ஆனால் அவள் சிந்தை முழுவதும் யாரோ ஒரு அறியாத தலைவனுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. முருகனின் திருநாமம் மட்டுமே அவளுக்குத் தெரிந்த மந்திரம். வேடர்குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்கள் தினைப்புனத்தை காவல் காக்க வேண்டும். வள்ளியும் தன் தோழிகளோடு சென்று பரன் மீது அமர்ந்து தினை உண்ணவரும் பறவைகளை வேடர்குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்கள் தினைப்புனத்தை காவல் காக்க வேண்டும். வள்ளியும் தன் தோழிகளோடு சென்று பரன் மீது அமர்ந்து தினை உண்ணவரும் பறவைகளை ஆலோலம் பாடி விரட்டிக் கொண்டிருந்தாள். பாகம் 4. வேடனாக வந்த வேல்முருகன். கைலாயத்திலிருந்த முருகப்பெருமான் வள்ளியின் பக்தி முதிர்வதை உணர்ந்தார். என் அன்புக்குரிய வள்ளி எனக்காக தினைப்புனத்தில் காத்திருக்கிறாள். நான் அவளை ஆட்கொள்ளச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் தெய்வானையை மணந்தது போல் இது எளிதாக நடக்கக்கூடாது. இது காதல் திருமணம். இதில் ஊடல், கூடல், பயம், பக்தி அனைத்தும் இருக்க வேண்டும் என்று முருகன் விரும்பினார். நாரத முனிவர் வள்ளிமலையின் அழகையும் வள்ளியின் கற்புத் திறனையும் முருகனிடம் விவரித்தார். முருகன் ஒரு வேடன் உருவம் தாங்கி பூலோகம் வந்தார். வள்ளி தினைப்புனத்தில் தனியாக இருப்பதை பார்த்த முருகன் ஒரு வேடனைப் போல அவள் முன் சென்றார். பெண்ணே, நான் வேட்டையாடி வந்தேன். வழி தவறிவிட்டேன். எனக்கு தாகமாக இருக்கிறது என்றார். வள்ளி பயந்து போனாள். ஐயா, இது பெண்கள் இருக்கும் இடம். நீங்கள் இங்கு வரக்கூடாது. என் தந்தை நம்பிராஜன் வந்தால் உங்களைக் கொன்று விடுவார். செல்லுங்கள் என்று விரட்டினாள். ஆனால் முருகன், எனக்கு நீதான் வேண்டும். மன்னிக்கவும், எனக்கு தண்ணீர்தான் வேண்டும் என்று சிலேடையாகப் பேசினார். அப்போது திடீரென வேடர் கூட்டம் வரும் ஓசை கேட்டது. முருகன் உடனடியாக அங்கிருந்து ஒரு வேங்கை மரமாக மாறினார். நம்பிராஜன் வந்து பார்த்துவிட்டு, இந்த மரம் நேற்று இங்கு இல்லையே. சரி, இது நம் தினைப்புனத்திற்கு நிழல் தரும் என்று சொல்லிச் சென்றார். அவர்கள் சென்றதும் முருகன் மீண்டும் மனித உருவம் பெற்றார். இதைக் கண்ட வள்ளி திகைத்தாள். இவர் சாதாரண மனிதரல்ல, ஏதோ மாய வித்தைக்காரர் என்று எண்ணினாள். பாகம் 5. விருத்தனாக முதியவராக வந்த வித்தகன். வேடன் உருவத்தில் வள்ளியை நெருங்க முடியவில்லை என்பதை உணர்ந்த முருகன் அடுத்ததாக உருக்கமான ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். இம்முறை அவர் தளர்ந்து போன நரைத்த முடி கொண்ட ஒரு வயதான முதியவராக விருத்தன் வடிவம் எடுத்தார். தள்ளாடியபடியே வள்ளி இருக்கும் பரன் நோக்கிச் சென்றார். தாயே, வழிப்போக்கன் நான். பசி மயக்கத்தில் உயிர் போகிறது. உண்ண ஏதாவது தருவாயா என்று கெஞ்சினார். கருணை உள்ளம் கொண்ட வள்ளி தன்னிடம் இருந்த தேனும் தினைமாவும் கலந்த உணவை அந்த முதியவருக்கு ஊட்டினாள். பசி தீர்ந்த முதியவர், தாகமாக இருக்கிறது என்றார். வள்ளி அவரை அருகிலுள்ள சுனைக்கு அழைத்துச் சென்று தண்ணீர் பருக உதவினாள். தண்ணீர் குடித்த முதியவர் வள்ளியை பார்த்து, பெண்ணே, என் பசி தீர்த்தாய், தாகம் தீர்த்தாய். இப்போது எனக்கு ஒரு தாகம் மட்டும் மிச்சமிருக்கிறது. நான் தனிமையில் வாடுகிறேன். என்னை மணந்து கொள்வாயா என்று கேட்டார். இதைக் கேட்ட வள்ளிக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன உளறுகிறீர்கள் பெரியவரே? என் பாட்டன் வயது உங்களுக்கு. வாயை மூடிக்கொண்டு இங்கிருந்து போய்விடுங்கள். இல்லையென்றால் என் அண்ணன்மார்களை அழைப்பேன் என்று எச்சரித்தாள். முதியவர் விடவில்லை. பெண்ணே, நான் விளையாடவில்லை. என் உள்ளம் கவர்ந்த கள்வி நீ என்று அவளைத் தொட முயன்றார். வள்ளி அங்கிருந்து ஓடத் தொடங்கினாள். பாகம் 6. யானை முகம் காட்டிய அண்ணன். விநாயகர் லீலை. ஓடும் வள்ளியைத் தடுக்க முருகன் தன் அண்ணன் விநாயகனை மனதார நினைத்தார். அண்ணா, உன் தம்பி காதலில் தோற்கும் நிலையிலிருக்கிறேன். நீதான் வந்து உதவ வேண்டும் என்று வேண்டினார். மறுநொடி காடு அதிரும்படி ஒரு காட்டு யானையின் பிளிரல் சத்தம் கேட்டது. விநாயகப் பெருமான் ஒரு பிரம்மாண்டமான காட்டு யானை வடிவில் வள்ளியின் முன் தோன்றினார். யானையைக் கண்ட வள்ளி நடுநடுங்கிப் போனாள். வேடர்குலப் பெண்ணாக இருந்தாலும் ஒற்றை யானையின் ஆக்ரோஷம் அவளை நிலைகுலையச் செய்தது.
எதிரே யானை, பின்னே அந்த முதியவர். வேறு வழியில்லாமல் வள்ளி ஓடிச் சென்று அந்த முதியவரையே கெட்டியாக பற்றிக் கொண்டாள். ஐயா, பெரியவரே, என்னை காப்பாற்றுங்கள். அந்த யானை என்னை கொன்றுவிடும். நான் உங்கள் பேச்சை கேட்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறினாள். முருகன் சிரித்துக்கொண்டே, எதை கேட்டாலும் செய்வாயா, என்னை மணப்பாயா என்று கேட்டார். உயிர் பயத்திலிருந்த வள்ளி, ஆம் ஆம், மணக்கிறேன். முதலில் இந்த யானையை விரட்டுங்கள் என்று சத்தியம் செய்தாள். முதியவர் யானையை பார்த்து கண் ஜாடை காட்டினார். யானை சாந்தமாகி மறைந்து சென்றது. விநாயகர் மறைந்தார். பாகம் 7. விஸ்வரூப தரிசனமும் திருமணமும். யானை மறைந்ததும் வள்ளி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் சத்தியம் செய்ததை நினைத்துத் தயங்கினாள். அப்போது முதியவர் தன் மாயத் தோற்றத்தை கலைத்தார். அங்கே கோடி சூரிய பிரகாசத்துடன் கையில் வேல் ஏந்தி மயில் வாகனத்தின் மீது அழகே உருவான முருகப்பெருமான் காட்சியளித்தார். வள்ளி அந்த அழகில் மெய் மறந்து போனாள். தான் இத்தனை நாட்களாக மனதிற்குள் பூஜித்த தெய்வம் தனக்காக வேடனாக முதியவனாக வந்து விளையாடியதை நினைத்து ஆனந்தக் கண்ணீர் வடித்தாள். முருகா, எளியவள் நான், மலைவாழ் பெண், என் மீது இத்தனை கருணையா என்று காலில் விழுந்தாள். முருகன் அவளைத் தூக்கி, வள்ளி, நீ சாதாரண பெண் அல்ல, என் இச்சாசக்தி. நீ இல்லாமல் நான் முழுமையானவன் அல்ல என்று கூறி அவளை அணைத்துக் கொண்டார். இதற்கிடையில் நம்பிராஜனும் வேடர்களும் அங்கு வந்தனர். முதலில் கோபப்பட்டாலும் வந்திருப்பது முருகப்பெருமான் என்பதை அறிந்து பரவசமடைந்தனர். தினைப்புனத்திலேயே எளிமையான முறையில் திருமணம் நடந்தது. பின்னர் வள்ளிமலைக்கு அழைத்துச் சென்று வேடர்குல முறைப்படி தேனும் தினைமாவும் படைத்து தாரை வார்த்து வள்ளியை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் நம்பிராஜன். பாகம் 8. திருத்தணிகை மற்றும் தத்துவ விளக்கம். வள்ளியை மணந்த முருகன் அவளுடன் திருத்தணி மலைக்கு எழுந்தருளினார். அங்கு ஏற்கனவே தெய்வானையும் அவர்களுடன் இணைந்தாள். இப்போது முருகப்பெருமான் 2 தேவியருடன் காட்சி தருகிறார். முருகன் பரபிரம்மம், வேல் ஞானசக்தி, தெய்வானை கிரியாசக்தி. இது கர்மயோகத்தை குறிக்கிறது. முறையான நெறிமுறைகள், யாகங்கள் மற்றும் கடமைகளை செய்வதன் மூலம் இறைவனை அடைவதே தெய்வானையின் வழி. இது அரச வழி. வள்ளி இச்சாசக்தி. இது பக்தி யோகத்தை குறிக்கிறது. எந்த விதிமுறைகளும் தெரியாமல் தூய அன்பால் மட்டுமே இறைவனை சரணடைவது வள்ளியின் வழி. இது எளியோரின் வழி. ஞானம், வேல் என்ற மையப்புள்ளியில் இச்சையும் வள்ளி, கிரியையும் தெய்வானை இணையும்போது வாழ்க்கை முழுமை பெறுகிறது என்பதை இந்த திருமணங்கள் உணர்த்துகின்றன. கந்தன் கருணை. வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியின் இந்த திருமணக் கதையை படிப்பதாலும் கேட்பதாலும் கிடைக்கும் பலன்கள் ஏராளம். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். முருகப்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும். பிரார்த்தனை. உருவாய் அருவாய், உளதாய் இலத்தாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. வள்ளி மணாளா போற்றி. தேவசேனாதிபதி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.